ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியப்ஷ ராகவே கேதுவே நமோ நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு மீனராசியினுடைய குணநலங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா 2024 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா மேசம் முதல் கும்பம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக துல்லியமான குணநலங்களை பத்தி நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்து கண்டிப்பா பயன்பெறுங்கள். இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கக்கூடிய நபராக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசியினுடைய அதிபதி பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்துல பிறந்த நபராகவும் இருப்பாங்க. மீனராசியினுடைய அடையாளம் பாத்தீங்க அப்படின்னா இரட்டை மீன். மீனராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சாதுரியமாகவும் வளைவு நெளிவு சுழிவுகள் தெரிந்த நபராகவே இருப்பாங்க. இவங்களுடைய நட்பு வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா மிக அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களுடைய நண்பர்கள் என்னதான் நெருங்கி பழகினாலும் இவங்களை எப்பயுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க லைஃப் எப்பயுமே சீக்ரெட்டாவே இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு டாஸ்க் நீங்க கொடுத்தாலும் சரி, மிக கச்சிதமா முடிப்பாங்க. இயற்கையிலே பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு பணப்புழக்கம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து போவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தெள்ள தெளிவா பேசக்கூடிய நபரா இருப்பாங்க. பிறருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அதுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு மனதுல ஒரு உத்வேகம் கொடுக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பேசுவாங்க. இவர்களிடம் பேசினாலே போதும். அதாவது இவங்கள்ட்ட பேசி பழகினவங்க யாருமே இவங்களை விட்டு எப்பொழுதுமே பிரியவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேச்சுல சாதுரியம் கொண்ட நபரா இருப்பாங்க. பல நழுவி பால்ல விழுவது போல அழகாக பேசி ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டோட சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசி நபர்கள். குருவினுடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்பொழுதுமே முழுமையா இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை போதிப்பதிலும் பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழ்வதும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நபரா இருப்பாங்க. இவங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவங்களை போல வாழணுங்கிற அளவுக்கு இவங்க எப்பயுமே பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழக்கூடிய நபரா இருப்பாங்க. இவர்களுடைய கோபம் பார்த்தீங்கன்னா சடனா வரும். ஆனா அந்த கோபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. அந்த கோபத்தை மறந்துட்டு அடுத்த விஷயத்த நோக்கி அவங்களோட கவனம் எப்பயுமே போயிடும். நடந்து முடிந்த விஷயத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதையே நினைச்சு இவங்க வருத்தப்படவும் மாட்டாங்க. பிறரை பற்றியும் பிறருடைய குடும்ப ரகசியங்களை பற்றியும் எப்பயுமே தெரிஞ்சு கொள்வதில் இவங்க ஆர்வம் செலுத்தவே மாட்டாங்க. தன்னோட வேலையில மட்டும்தான் இவங்க எப்பயுமே கவனமா இருப்பாங்க. அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது ஏன்னு தான் நினைப்பாங்க. பிறரே இவங்க கூட இருக்கிறவங்க அடுத்தவங்க ரகசியத்தை சொன்னாலும் சரி, அதை பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம லைஃப்பை பத்தி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் செய்வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரி வெற்றி கிடைக்கலன்னா அதையே நினைச்சுக்கிட்டு இல்லாம அதை நினைச்சு மன வருத்தமும் செய்யாம அடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. மனதளவுல பாத்தீங்கன்னா யாரையுமே எப்பொழுதுமே இவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க, கஷ்டப்படுத்துற மாதிரி பேசவும் மாட்டாங்க. ஆன்மீகம், பக்தி, வேதாந்தம், ஜோதிடம், மற்றவங்களுக்கு டீச்சிங் பண்றது, இல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இது போன்ற விஷயங்கள் எப்பயுமே இவங்களுக்கு இயற்கையா சூப்பரா வரும். மற்ற ராசிக்காரர்கள் ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் மீனராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். தன்னுடைய வேலை பார்ப்பவங்க கூட எப்பயுமே அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. கலை விஷயங்களை எப்பயுமே இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, இது போன்ற விஷயங்களை எப்பயுமே ஆர்வமா இருப்பாங்க. தன்னுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சரி ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க மாட்டாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கை இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அதை முழுமையா அனுபவிச்சு போகணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. தாய்மை உணர்வு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது தர்மத்தின் வழியில் செல்லக்கூடிய நபரா இருப்பாங்க. தன் தேவைக்காக யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கெடுக்கவும் மாட்டாங்க. அதிகம் பேச விரும்பாத நபரா இருப்பாங்க. அதிகமா இவங்களுக்கு பேசுறது எப்பயுமே பிடிக்காது. 2 வார்த்தை பேசினாலும் சரி கன கச்சிதமா பேசக்கூடிய நபரா இருப்பாங்க. வீண் செலவு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. ஆடம்பரமா இருக்கிறதும் எப்பயுமே இவங்க விரும்ப மாட்டாங்க. தன்னடக்கத்துக்கூட தான் எப்பயுமே நடந்துக்குவாங்க. தனக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலும் சரி அதை நினைச்சு எப்பயுமே இவங்க கர்வம் கொள்ளவே மாட்டாங்க. எதுவே தெரியாதது போல மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா புதிதாக கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயத்த கேட்டு லேர்ன் பண்ணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. மீனராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு செல்லக்கூடிய ராசியா இருக்கிறதுனால இவங்களுக்கு மறுபிறப்பு என்பது அதிகமா இருக்காது. அதனால இவங்க டைரக்டா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. எதை செஞ்சாலும் சரி பிளான் பண்ணி செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க.
யார் எதை கேட்டாலும் சரி மன நோகாம அவங்கள்ட்ட உட்காந்து தெளிவா சொல்லக்கூடிய நபரா இருப்பாங்க. யாரையும் எப்பயும் பார்த்தீங்கன்னா துன்புறுத்துற மாதிரி பேசவே மாட்டாங்க. தான் கத்துக்கிட்ட விஷயத்த பிறருக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா இவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலே போதும், அந்த விஷயத்த இவங்க போய் பக்கத்துல உட்காந்து இவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லி தெளிவா கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில எப்பயுமே வாழணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. எதையுமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிளா ஃபேஸ் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட்டமா செல்லாம தானே சிங்கிளா சென்று அந்த பிரச்சனையை பேசி சுமூகமா முடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. புது புது ஐடியா பார்த்தீங்கன்னா இவங்க மனசுல எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நடந்து கொள்ளக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. பிறரை எப்பயுமே வாழ வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிறர் பேசும் பொழுது அது உண்மையா பொய்யா இவங்க என்ன சொல்ல வராங்கிறத முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா எடை போடக்கூடிய நபரா இருப்பாங்க. இவங்க மனதுல சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது முன்கூட்டி இவங்களுக்கு தெரிய வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தான் சொந்த காலில் தான் எப்பயுமே நிக்கணும், பிறருடைய வருமானத்துல எப்பயுமே வாழக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உலகத்துல உள்ள எல்லா சுகங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க அனுபவிக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. நல்ல ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருப்பாங்க. யார் சொல்வதையும் வைத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்க செய்யவே மாட்டாங்க. தான் அந்த விஷயத்துல அனுபவப்பட்டு உண்மை இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த செய்வாங்க. ஆன்மீகத்திற்காக சிறிது காலத்தையும் பொருள் ஈட்டுவதற்காக சிறிது காலத்தையும் இவங்க கடந்து செல்வாங்க. இவருடைய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் மற்றவங்க கட்டுப்படுவாங்க. நகைச்சுவாவும் பேசுவாங்க, பாயிண்ட் டு பாயிண்டாவும் பேசுவாங்க. வளவளன்னு எப்பயுமே இவங்க பேசவே மாட்டாங்க. இவர்களுடைய ஃபியூச்சரை பத்தி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் இவங்க ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பட் மனதளவுல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோட்டையை கட்டி அதை நோக்கி எப்பயுமே பயணம் செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. சின்ன வயதிலே பாத்தீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலையை சுமக்க நேரிடும். குடும்பங்களோட பொறுப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. வயதுல சின்ன நபரா இருந்தாலும் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவங்க நாலேஜ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா தோல்வி அடையக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க மனதுல பெரிய அளவுல இருக்கும். அதனால எந்த ஒரு செயலையும் இவங்க செஞ்சாங்கன்னா ஒரு தடவைக்கு பாத்தீங்கன்னா பல தடவை யோசனை பண்ணிதான் கண்டிப்பா செய்வாங்க. தனக்காக பாத்தீங்க அப்படின்னா இவங்க எதையுமே சேர்த்து கொள்ள மாட்டாங்க. தன்னுடைய குடும்ப நபர்களுக்காக அதாவது பெற்றோரா இருந்தாலும் சரி இல்ல தன் பிள்ளைகளுக்காக அவங்களோட வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக தான் சேமிப்புல ரொம்ப கவனமா இருப்பாங்க. வாழ்க்கையில ஏதாவது சாதனை செய்யணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான சந்தர்ப்ப சூழல் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுல சாதனை செய்யவும் தயாரா இருப்பாங்க. பேருடைய அட்வைஸை எப்பயுமே கேட்க விரும்ப மாட்டாங்க. ஃப்ரீடமா சுதந்திரமா வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயதிலே பாத்தீங்க அப்படின்னா காதல் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி காதல் ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா இந்த காதல் வெற்றிகரமா அமையுமான்னு சொன்னா நிறைய மீனராசி நபர்களுக்கு அமைவதே இல்லை. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தன்னுடைய குடும்ப பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா யாருக்கிட்டையும் இவங்க ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது நபர்கள்ட்ட மட்டும் எப்பயுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இவங்களே உட்கார்ந்து பேசி அதை சுமூகமா முடிச்சிருவாங்க. டிராவல் பண்றது, ஆன்மீக பயணங்கள் இது போன்ற விஷயங்களும் ரொம்ப இவங்க ஆர்வமா இருப்பாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது இவங்க நீர் ராசியா இருக்கிறதுனால நீர் சம்பந்தமான கிட்னி ஸ்டோன், பித்தப்பைக்கல் போன்ற பிரச்சனை வருவதற்கும் செரிமான பிரச்சனை ஏற்படுவதற்கும் இவங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு விஷயத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. வருமானம் இவங்களுக்கு குறைவா இருந்தாலும் சரி அதுல பாதி பாட்டை ஒதுக்கி சேமிப்புல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரொம்ப ஆர்வமாவும் இருப்பாங்க. உயரமான தோற்றமும் நல்ல நிறமும் சற்று பருமனான தேகமும் உடைய நபராகவும் இருப்பாங்க. அழகான தோற்றத்தோட எப்பயுமே இவங்க காணப்படுவாங்க. இவங்களோட கண் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு விசாலமாகவும் அழகாவும் காண்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க உடன் பிறப்புகளால எப்பயுமே இவங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இவங்க அர்ச்சகரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல கோயில்ல பணியாளரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜோதிடம் இல்ல உபன்யாசம் செய்யற நபரா இருப்பாங்க, இல்ல சாஸ்திரம் அறிந்த நபரா இருப்பாங்க, இல்ல கணக்கர், இல்ல வங்கி தொழில், இல்ல சிட்பண்டு, அறக்கட்டளை நடத்துறது, கல்வி தொண்டு நிறுவனம் நடத்துறது, சினிமா, கலை இலக்கியம், ஓவியம், இல்ல கதாசிரியர், பத்திரிகையாளர், மத சம்பந்தமான ஸ்தாபனங்கள், வக்கீல், நீதிபதி போன்ற துறையில பார்த்தீங்கன்னா ஈடுபடுவதற்கு நிறையவே மீனராசி நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா மீனராசி நபர்களுக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால
உடல் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, தியானம், யோகா இது போன்ற பயிற்சிகள் கண்டிப்பா அவங்க செஞ்சே ஆகணும். ஆனா இவங்க குருவை அதிபதியா கொண்டிருக்கிறதுனால பெரிய அளவுல பாதிப்பு இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தன்னோட முயற்சியில சொந்த முயற்சியில முன்னேற வேண்டிய காலம் இவங்களுக்கு வந்து விட்டது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாவும் இவங்களுக்கு இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் போன்ற யோகங்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. போன வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த வருடம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. புதிய வேலைகள் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் இல்ல வழக்கு எது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது சுமூகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தாயினுடைய உடல்நிலை எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீண் பழி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு புதிய விஷயத்துல அக்ரிமெண்ட் எதுவும் போற மாதிரி இருந்தா ஒரு தடவைக்கு 2, 3 தடவை யோசனை பண்ணி அந்த விஷயத்துல இறங்குவது நல்லது. யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டங்களை நீங்க போடாம இருப்பது மிக சிறந்த விஷயமா இருக்கும். அதே சமயம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் தொழில் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல பெரிய அளவுல வளர்ச்சி ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய முற்பிறவியினுடைய கர்ம பலனின் அடிப்படையில் தான் நடைபெறும். அப்படிப்பட்ட நீங்க அந்த கர்ம பலனை சரி செய்வதற்கு உங்களுடைய நட்சத்திர ஸ்தலங்களான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர ஸ்தலங்களுக்கு நீங்க ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். அப்படி இந்த திருக்கோயிலுக்கு நீங்க சென்று வரும்பொழுது உங்களுடைய கர்ம கணக்கானது முற்றிலும் சரி செய்யப்படும். நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கக்கூடிய நபராக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவலும் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனே வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.